ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மீரா அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் நடைபாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள். அவளது மனம் முழுக்க அவளது தந்தையின் நினைவுகள் தான் நிழலாடின. அவர் காட்டிய பாசம், இப்போது அவர் இல்லாத தனிமை அவளை வாட்டியது. அதே சமயம் அவளது சிந்தனை ஆதியை பற்றியும் திரும்பியது. குழப்பமான மனநிலையோடு நடந்தவள் சமையலறைக்குள் நுழைந்து அங்கிருந்த பெரிய டைனிங் டேபிளில் சோகமாக அமர்ந்தாள். அந்த பெரிய வீட்டில் தான் எவ்வளவு தனிமையாக இருக்கிறோம் என்பதை நினைத்து அவளது இதயம் கனத்தது. அங்கே காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்த ரம்யா மீராவின் சோகமான முகத்தை பார்த்தாள். ரம்யா கத்தியை கீழே வைத்துவிட்டு மீராவின் அருகில் வந்து, மீரா, என்னாச்சு உனக்கு? நானும் காலையிலேருந்து கவனிக்கிறேன், ரொம்ப டல்லாக இருக்க. என்ன, ஆதி சார் ஏதாவது திட்டாரா? இல்லை லக்ஷ்மி ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா என்று ரம்யா கேட்க, மீரா ஒரு நிமிடம் ரம்யாவை பார்த்தாள். அவளது கண்களில் நீர் முட்டியது. யாரிடமாவது மனதை திறந்து பேசினால் நிம்மதியாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. மீரா தாழ்ந்த குரலில், எல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா, என்னை யாரும் எதுவும் சொல்லலை. அப்புறம் என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க? ரம்யா, உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. மீரா, என்ன சொல்கிற? ஆமாம் ரம்யா, எனக்கு இந்த இடமே சுத்தமாக பிடிக்கல. இங்கே இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. முக்கியமாக அந்த ஆதி, அவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறத நினச்சாலே எனக்கு ஏதோ அசிங்கமாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எங்கேயாவது போயிடணும் போல இருக்குது. ஆனால் விஸ்வாசாருக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். என்னடி சொல்கிற? ஆமாம் ரம்யா, கஷ்டத்தில் இருக்கும்போது விஸ்வாசார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் சேஃபாக இருக்கணும்னு அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இப்போ திடீர்னு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் போகணுன்னு சொன்னால் அதை அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் என்று மீரா கூறும்போது அவளது மனநிலை ரம்யாவிற்கு புரிந்தது. ரம்யா அவளது தோளை தட்டி ஆறுதல் படுத்த முயன்றாள். இங்கே பாரு மீரா, நீ இப்போ தான் இங்கே புதுசாக வந்திருக்க, அப்படி தான் இருக்கும். இவ்வளோ ஏன், என்னையே எடுத்துக்கோ. நான் இந்த வீட்டில் 1 இயராக வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கும் வந்த புதுசில் அப்படி தான் இருந்துச்சு. எதை பார்த்தாலும் பயப்படுவேன். ஆனால் போக போக எல்லாம் பழகிருச்சு. இங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு, இங்கே எல்லாருமே அப்படி தான். இங்கே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் பயம், அது ஆதி சார் மட்டும்தான். மற்றபடி இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சேஃபாக இருக்கலாம் மீரா, நாங்கள்லாம் இருக்கோம்ல. அது மட்டும் இல்லை, விஸ்வாசாரே உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற என்று ரம்யா கூற, மீரா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி, அது என்னமோ கரெக்டு தாண்டி. விஸ்வாசார் இங்கே இருக்க போய் தான் நானும் தைரியமாக இங்கே இருக்கேன். அவர் மட்டும் இங்கே இல்லை, இந்த இடத்த விட்டு எப்பயோ தப்பிச்சு போயிருப்பேன் என்று மீராவும் ரம்யாவும் பேசிக்கொண்டிருக்க, அந்த வேளையில் சமையலறை வாசலில் ஒரு கம்பீரமான நிழல் விழுந்தது. அது விஸ்வாவின் நிழல்தான். விஸ்வா கனிவான குரலில் மீராவை அழைத்தான். விஸ்வாவின் குரல் கேட்ட மீரா சட்டென்று எழுந்து ஒரு சிறு புன்னகையுடன் வெளியே சென்றாள். விஸ்வா கையில் ஒரு பார்சலுடன் நின்று கொண்டிருந்தான். விஸ்வா புன்னகையுடன், மீரா, இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை வெளியே தேடிட்டு இருந்தேன். அப்படியா சார், ஏதாச்சும் வேணுமா என்று மீரா கேட்க, விஸ்வா தன் கையில் இருந்த அந்த பார்சலை மீராவிடம் நீட்டினான். என்ன சார் இது? ஓப்பன் பண்ணி பாருங்க என்று விஸ்வா கூற, மீரா குழப்பத்துடன் அதை வாங்கி அதை பிரித்து பார்த்தாள். அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் படிப்பதற்கான கல்லூரி பாடப்புத்தகங்கள் அதில் இருந்தது. சார், என்ன இது? உங்களுக்கு தான் மீரா. சார், என்ன சொல்கிறீங்க?
எனக்கா? இங்கே பாருங்க மீரா, உங்கள் அப்பா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். யாரோட உதவியும் இல்லாமல் அவரோட சொந்த காசுலேயே உங்களை படிக்க வைக்கணும்னு அவரோட கனவு. ஆனால் சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் படிப்பை பாதியில் விடுறது எனக்கே மனசு கேட்கல. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம். அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணிட்டேன். இங்கேருந்து நீங்கள் டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வர்றது நடக்காத விஷயம். எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நான் உங்களை காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த விஷயம் இப்போதைக்கு ஆதிக்கு தெரிய வேணாம் என்று விஸ்வா கூறியதை கேட்ட மீராவிற்கு ஒரு நிமிடம் பேச்சே வரவில்லை. இந்த மாளிகையில் ஒரு பக்கம் ஆதியின் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஸ்வா அவள் மீது காட்டும் அக்கறை அவளுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. மீராவின் கண்கள் நன்றியுணர்வால் கலங்கின. அந்த மாளிகையை ஒரு சிறை போல தெரிந்த அவளுக்கு விஸ்வாவின் வார்த்தைகள் ஒரு சுரங்கப்பாதையின் முடிவில் தெரியும் வெளிச்சம் போல இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கெலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. என்னால் இப்போதைக்கு வெறும் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியுது. இங்கே பாருங்கள் மீரா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்காக நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது. அவர் எங்களுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவருக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் விஸ்வா. விஸ்வா சென்ற அடுத்த வினாடி ரம்யா மெதுவாக மீராவின் அருகில் வந்து தோளோடு தோள் உரசி நின்றாள். அவளது முகத்தில் ஒரு குறும்புத்தனமான சிரிப்பு இருந்தது. ரம்யா கண்களை உருட்டியபடி, மீரா, என்ன நடக்குதுங்க? விஸ்வா சார் உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காரு. புக்ஸ்லாம் வாங்கி தராரு, எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சின்னடி, உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது? ரம்யா, வாங்க போகிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப நல்லவர், எனக்காக நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு, என் அப்பாக்காக. அவ்வளோதான். அடிப்போடி, நீ வேற. இந்த இடத்துல எத்தனை பேர் வேலை பார்க்குறோம், யாருக்காவது விஸ்வா சார் இவ்வளோ மெனக்கெட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரா? உனக்கு மட்டும் இவ்வளோ பண்ணுறாருன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளே இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று ரம்யா அவளை இடுப்பில் கிள்ளி கேலி செய்ய மீரா கூச்சத்துடன் சிரித்து கொண்டபடி அவளை தடுத்தாள். ரம்யா, சும்மா இருடி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசாத. என்னமோ மீரா, நீயா என்கிட்ட எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லு. ஆனால் விஸ்வா சார் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று மீராவும் ரம்யாவும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். அந்த சமையலறையின் இறுக்கம் தளர்ந்து மீராவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிஜமான சிரிப்பு மலர்ந்திருந்தது. ஆனால் அந்த சிரிப்பு அதிக நேரம் நீடிக்கவில்லை. மாளிகையின் மூத்த பணிப்பெண் ஒருவர் வேகமாக சமையலறைக்குள் நுழைந்தாள். மீரா, இங்கே தான் இருக்கியா? ஆதி சார் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வந்திருக்காரு. அவருக்கு உடனே காஃபி வேணுமா, உன்னை சீக்கிரம் எடுத்துகிட்டு வர சொன்னார், சீக்கிரம் போ என்று அவர் சொல்லிவிட்டு செல்ல மீராவின் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே உறைந்தது. கையில் இருந்த புத்தகங்கள் மேஜையின் மீது நழுவின. என்னடி இது, இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டான். இவருக்கு காஃபி குடிக்கணும்னா எதுக்கு ஏன் ஞாபகம் வருதுன்னு எனக்கே தெரியல. மேடம் தானே அன்றைக்கி சொன்னீங்க, என் காஃபியை குடித்தா உங்கள் டென்ஷன்லாம் பறந்து போயிடும் சார்ன்னு, அதுக்கு தான் கூப்பிட்றாரு. அதுவும் சரிதான் ரம்யா, எல்லாம் ஏன் தப்பு தான். எதுக்கு தான் எனக்கு காஃபி போட தெரியும்னு சொன்னேன்ருக்கு. எப்போ பார்த்தாலும் காஃபி காஃபின்னு. எனக்கு பயமாக இருக்குடி. மீரா, இப்போ எதுக்கு பயப்படுற? காலையில் கூட காஃபி போய் கொடுத்தேல, அதே மாதிரி இப்போவும் போயிட்டு வந்துரு. கொஞ்சம் லேட் ஆச்சு, அவ்வளோதான், சீக்கிரம் போ என்று ரம்யா கூற மீரா நடுக்கத்துடன் காஃபியை தயார் செய்தாள். காஃபியை ஒரு தட்டில் வைத்துவிட்டு ரம்யாவை பார்த்தாள். ரம்யா, நீ என் செல்லம் தானே, எனக்காக இந்த காஃபியை நீயே போய் கொடுத்துட்டு வந்துற. எனக்கு கை கால்லாம் இப்பயே நடுங்குதுடி, ப்ளீஸ். மீரா, ஒரு காஃபி கொடுக்க ஏன்டி இவ்வளோ பயப்படுற? அது இல்லை ரம்யா,
எனக்கு அவரை பார்க்கவே பிடிக்கல. அவரை பார்த்தாலே எனக்கு இங்கே பாரு, என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ளீஸ், நீயே போய் கூட என்று மீரா கெஞ்சிக் கொண்டிருக்க ரம்யா பயத்தில் கைகளை கட்டிக்கொண்டு, அடிப்போடி, நான் போகிறதா? ஆதி சார் ஒன்று தான் கூப்பிட்ருக்காரு. நான் போனால் என்னை என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. நீயே போ, சீக்கிரம் போ என்று ரம்யா கைவிரித்து விட மீரா வேறு வழியின்றி அந்த காஃபி கப்பை ஏந்தி கொண்டு ஆதியின் அறையை நோக்கி நடந்தாள். ஆதியின் அறை கதவு பாதியாக திறந்திருந்தது. மீரா தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தாள். அந்த அறை பகல் நேரத்திலும் ஒரு விதமான பயங்கரமான மௌனத்தை சுமந்து நின்றது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்க மெல்லிய ஏசி சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. மீரா உள்ளே சென்று பார்த்தாள். ஆதி அங்கே இல்லை. அவன் பால்கனியிலோ அல்லது குளியலறையிலோ இருக்கக்கூடும் என்று நினைத்தாள். மீரா தனக்குள், அப்பாடா, இங்கே யாரும் இல்லை, ரொம்ப நல்லதாக போச்சு. அவர் கண்ணில் மாற்றத்துக்குள்ள காஃபியை வச்சுட்டு ஓடிடலாம் என்று அவள் வேகமாக சென்று அங்கிருந்த மேஜை மீது காஃபி கப்பை வைத்தாள். ஒரு கணம் கூட அங்கே நிற்கக்கூடாது என்ற வேகத்தில் படபடப்புடன் வாசலை நோக்கி திரும்பினாள். மீரா வேகமாக வெளியே ஓட அவள் வாசலை எட்டுவதற்குள் யாரோ அவள் முன்னே வந்து நின்றனர். மீரா வேகமாக அந்த உருவத்தின் மீது பலமாக மோதினாள். அதிர்ச்சியில் தலை நிமிர்ந்த மீராவுக்கு மூச்சு நின்றது. அவள் மோதியது ஆதியின் மீது. ஆதி தனது கோட்டை கையில் பிடித்து கொண்டு கரரான பார்வையுடன் அவளுக்கு முன்பே நின்றிருந்தான். அவள் மோதிய வேகத்தில் நிலை குலைந்து கீழே விழப்போக ஆதி மின்னல் வேகத்தில் தனது ஒரு கையால் அவளது இடுப்பை பிடித்து தாங்கினான். மீரா அவனது சட்டையை பிடித்து கொண்டு அவனது கண்களை பார்த்தாள். ஆதியின் வாசனை திரவியமும் அவனது கூர்மையான பார்வையும் அவளை மீண்டும் ஒரு மாய உலகிற்கு இழுத்தது. ஆதி அவளை விடவில்லை. அவளை தனது பிடியில் வைத்தபடி அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். மீரா அதிர்ச்சியில் நிலை குலைந்தாள். அவள் தன்னை சமாளிக்க முயன்றபோது அவள் கால் தடுமாறி பின்னால் இருந்த ஆதியின் பிரம்மாண்டமான கிங் சைஸ் பெட்டில் அவள் விழுந்தாள். அந்த மென்மையான மெத்தை அவளை உள்வாங்கியது. ஆனால் அவளது இதயம் பயத்தில் வெடித்துவிடும் போல் இருந்தது. மீரா எழுந்து ஓட முயன்றாள். ஆனால் அவளது முயற்சிக்கு வாய்ப்பளிக்காத ஆதி மின்னல் வேகத்தில் அவளுக்கு மேலே குனிந்தான். அவளது இரு பக்கங்களிலும் தனது பலமான கைகளை ஊன்றி அவளை அந்த மெத்தையோடு சிறைப்பிடித்தான். ஆதியின் பிரம்மாண்டமான உருவம் அவளுக்கு மேலே ஒரு கரும்பாறை போல கவிழ்ந்திருந்தது. அந்த அறையின் ஏசி குளிரிலும் ஆதியின் நெருக்கம் மீராவுக்கு ஒருவித வெப்பத்தை உணர்த்தியது. அவனது கூர்மையான கண்கள் அவளது முகத்தின் ஒவ்வொரு அணுவையும் ஒரு வேட்டைக்காரனைப் போல அளவெடுத்து கொண்டிருந்தன. மீரா மூச்சிறைக்க பயத்தில் கண்கள் கலங்க, சாரி சார், நான் தெரியாமல் உங்கள் மேலே மோதிட்டேன், வழி விடுறீங்களா, நான் போனோம் என்று மீரா கூற ஆதி உடனடியாக விலகவில்லை. மாறாக அவளது கண்களுக்குள் ஆழமாக பார்த்தான். அவனது உதடுகளில் ஒரு மர்மமான ஆபத்தான புன்னகை அரும்பியது. ஏய், இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? இல்லையே, எனக்கு பயம்லாம் இல்லை. அப்புறம் ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குற? எதுக்கு என்னை பார்த்து அப்படி பயப்படுற? நான் என்ன அவ்வளோ மோசமானவனா? உனக்கு கடிச்சு தின்ற மாட்டேன். இல்லை சார், அது நான் கீழே, எனக்கு வேலை இருக்குது. லக்ஷ்மி ஆண்டி என்னை தேடுவாங்க, என்னை விட்டுருங்க என்று மீரா அவனது பிடியிலிருந்து விலக துடித்தாள். ஆனால் ஆதி இன்னும் ஒரு அங்குலம் அவளது முகத்திற்கு நெருக்கமாக குனிந்தான். அவனது விரல் ஒன்று மெதுவாக அவளது நெற்றியில் விழுந்த அந்த சிறு தலைமுடியை ஒதுக்கியது. அந்த ஸ்பரிசம் மீராவை அப்படியே உரையச் செய்தது. ஏ மீரா, உன் ஹார்ட் ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது? என்ன? அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
உன்னோட ஹார்ட் பீட் இங்கே வரைக்கும் கேட்குது. இது பயமா இல்லை வேற ஏதாவது? வேற ஏதாவதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று மீரா அவனது பார்வையை தாங்க முடியாமல் தலை குனிந்து கொண்டாள். ஏய், நான் பேசுனா என் கண்ணை பார்த்து பேசு. என் கண்ணை பாருன்னு சொன்னேன். இல்லை, எனக்கு பயமாக இருக்கு என்று மீரா கூற ஆதி மீராவின் தாடையை பிடித்து மெதுவாக தூக்கினான். அவனது கண்கள் இப்போது நெருப்பை கக்கின. என்ன சொன்ன? பயமாக இருக்கா? அதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. உன் கண்ணில் தெரியுது அந்த பயம். அதில் ஏதோ இருக்குது. இந்த பயத்தை எப்போவும் உன் கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும் என்று கூறியபடி ஆதி அவளது முகத்திற்கு இன்னும் அருகில் சென்றான். அவனது இதழ்கள் அவள் இதழுக்கு மிக அருகே இருந்தன. அவனது சூடான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டது. ஓவரா பயப்படுற? அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ணிட மாட்டேன். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனால் எப்போவும் இப்படி தப்பிச்சிட்ருக்க முடியாது. இப்போ போ என்று கூறி ஆதி சட்டென்று விலகி கம்பீரமாக எழுந்து நின்றான். மீரா ஒரு நொடி கூட அங்கே தாமதிக்கவில்லை. தலை தெறிக்க எழுந்து கலைந்த தன் ஆடைகளையும் தலைமுடியையும் சரி செய்து கொண்டு அந்த அறையை விட்டு ஒரு மான்குட்டி போல ஓடினாள். ஆதி கைகளை கட்டிக்கொண்டு அவள் ஓடிச் சென்ற கதவையே ஒரு வேட்டை மிருகத்தின் பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக மேஜைக்கு சென்று அவள் வைத்து சென்ற காஃபியை எடுத்து குடித்தான். அந்த காஃபியில் இருந்த இனிப்பை விட மீராவின் பயம் அவனுக்கு அதிக ருசியை தந்தது. ஆதியின் அறையிலிருந்து தப்பித்த மீரா தன் அறைக்குள் ஓடிப்போய் கதவை தாளிட்டு கொண்டாள். அவளது உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. மெத்தையில் விழுந்ததும் ஆதி அத்தனை நெருக்கமாக வந்ததும் அவளது மனதை அலைக்கழித்தது. ஓரிரு நாட்கள் கடந்தன. ஒரு நாள் காலை அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான மொட்டை மாடியில் ஆதி இருந்தான். காலை சூரியனின் இளஞ்சிவப்பு ஒளியில் அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. ஆதி ஷர்ட் அணியாமல் வெறும் ட்ராக்கிங் பேண்ட் மட்டும் அணிந்திருந்தான். அவனது கட்டுமஸ்தான தேகத்தில் சூரிய ஒளிப்பட்டு மின்னியது. அவனது உதடுகளில் ஒரு சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. அவன் முன்னால் இருந்த ஒரு பெரிய இரும்பு மேஜையில் பலதரப்பட்ட துப்பாக்கிகளின் பாகங்கள் சிதறி கிடந்தன. ஆதி மிகவும் நிதானமாக புகையை ஊதியபடியே ஒரு நவீன ரக துப்பாக்கியை ஒவ்வொன்றாக பொருத்தி சரிபார்த்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அதை முழுமையாக பொறித்து முடித்தவன் அதன் ஸ்கோப் வழியாக குறிப்பார்த்தான். தூரத்தில் இருந்த ஒரு இலக்கை தேடிய அவனது பார்வையில் தற்செயலாக அந்த பக்கம் வந்த மீராவின் முகம் சிக்கியது. ஆதி தனக்குள் ஒரு புன்னகையுடன், டே ஆதி, யாரா இவ? கரெக்டா ஏஎம்குள்ளே வந்து சிக்கிறா என்று ஆதி புன்னகையுடன் தனக்குள் முணுமுணுத்தான். மாடிக்கு வந்த மீரா ஆதியை பார்த்ததும் உறைந்து போனாள். மேஜை முழுவதும் சிதறி கிடந்த துப்பாக்கி பாகங்கள் அவளுக்கு மரண பயத்தை கொடுத்தன. அவன் சட்டையில்லாமல் இருப்பதைக் கண்டு வெக்கத்தில் தலை குனிந்தவள் மெதுவாக பின்வாங்கி படிக்கட்டுகளில் இறங்க முயன்றாள். ஆதி அதிகாரமான குரலில், ஏனில எங்கே ஓடுற என்று ஆதியின் குரல் கேட்டதும் மீரா அதிர்ந்து போய் நின்றாள். அது சார், கீழே வேலை இருக்கு, அதான். ஏய், அப்புறம் எதுக்கு மேலே வந்த? அது இங்கே செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். சாரி சார், நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியாமல் வந்துட்டேன் என்று மீரா கூறியதும் ஆதி மெதுவாக அவளை நோக்கி திரும்பி சிகரெட்டை அணைத்தபடி, ஏன் நான் இங்கே இருந்தா உனக்கு என்ன? என்ன நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார் என்று மீரா கூற ஆதி அவளை நெருங்கி வந்து அவளது காதருகே குனிந்து ரகசியமாக, இங்கே பாரு, அப்படி ஏதாவது உன்னை பண்ணணும்னு நினச்சிருந்தா அன்னைக்கு என் பெட்டில் விழுந்து கிடந்தே, அப்பயே பண்ணியிருப்பேன் என்று ஆதி கூறியதும் மீராவின் உடல் நடுங்கியது. சரி, நீ பயந்தது போதும், என் கூட வா
என்று ஆதி சட்டென்று அவளது கையை பிடித்து மேஜைக்கு அருகே இழுத்து வந்தான். என்ன சார், எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? உனக்கு ஒரு முக்கியமான வேலை. என்ன வேலை சார்? இதெல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன, இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம், சும்மா நிற்காம அந்த ஸ்ப்ரிங்கை ஸ்க்ரூவை எடுத்து கொடு என்று ஆதி கூற மீரா நடுங்கும் விரல்களால் அந்த இரும்பு பாகங்களை தொட்டாள். சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இதை தொட்டால் வெடிச்சிருமா சார்? ஏண்டி, நீ என்ன லூஸா? வெடிக்கிறதுக்கு தானே பட்டாசா? இதெல்லாம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும், அப்போ தான் வெடிக்கும் என்று அதை ஒவ்வொன்றாக பொறுத்த மீரா அவனுக்கு தேவையான பாகங்களை எடுத்து கொடுத்தாள். இடையில் ஒரு சிறிய பாகத்தை எடுக்கப் போக அது நழுவி ஆதியின் கைக்கடியில் விழுந்தது. மீரா அதை எடுக்க முயல ஆதியின் கையும் மீராவின் கையும் மோதிக் கொண்டன. சாரி சார், தெரியாம கை என்று மீரா கூற ஆதி லேசான புன்னகையுடன் அந்த பாகங்களை மிகவும் கவனத்துடன் பொருத்தி கொண்டிருந்தான். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? ஒன்றும் இல்லை, நான் சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கன்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா? இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? என்ன, ரொம்ப ஆர்வமாக இருக்க போல? இல்லை சார், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. இங்கே பாரு, இதான் ட்ரிகர். இதை அழுத்தினா போதும், ஷூட் பண்ணிடலாம் என்று ஆதி கூற மீரா ஆர்வக்கோளாறில் ஆதி காட்டிய அந்த பகுதியை தெரியாமல் அழுத்த அடுத்த நொடி பயங்கரமான சத்தம் கேட்டது. லோடு செய்யப்பட்டிருந்ததால் அதிலிருந்து தோட்டா சீறி பாய்ந்து அங்கிருந்த ஒரு பூந்தொட்டியை துவம்சம் செய்தது. மீரா அதிர்ச்சியில் அலறிக்கொண்டு தன் காதுகளை பொத்திக் கொண்டாள். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லை சார், சும்மா தொட்டு தான் பார்த்தேன், ஆனால் அது வெடிச்சிருச்சு. ஏய் பைத்தியக்காரி, உன்னை போய் ஹெல்ப்பை கூப்பிட்டேன் பாரு. விட்டா என்னையே போட்டு தள்ளிடுவ போல. உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சாரி சார், தெரியாம. பரவாயில்லையே, அதுக்குள்ளே ஷூட் பண்ண கற்றுக்கிட்ட. இந்த ஆதிக்கேற்ற கரெக்டான ஜோடி தான். என்ன என்ன சொன்னீங்க சார்? எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கு, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள் மீரா. ஆதி அவளது பயத்தை ரசித்தபடி சிரித்து கொண்டே நின்றான். ஆதியின் சிரிப்பு சத்தம் அந்த மாடியில் எதிரொலித்து கொண்டிருக்க மீரா மட்டும் அங்கிருந்து வெறிச்சோடிய முகத்தில் ஓடினாள். அவளது காதுகளில் அந்த சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டே இருந்தது. படிக்கட்டுகளில் இறங்கும்போது அவளது கால்கள் தள்ளாடின. அந்த சத்தம் அவளது வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த பழைய கொடூரமான நினைவை கண்முன்னே கொண்டு வந்தது. அந்த சத்தம்தான் அவள் அப்பா உயிர் பிரிய காரணமாக இருந்தது. மீராவின் இதயம் பாரமானது. ஆதி தன்னிடம் காட்டிய அந்த சின்ன குறும்பு கூட இப்போது அவளுக்கு ஒரு வழியாக தெரிந்தது. தன் அப்பாவை கொன்ற அதே ஆயுதத்தோடு ஆதி விளையாடுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முகம் முழுக்க கண்ணீருடன் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு அழத் தொடங்கினாள். ஒரு நாள் மாலை நேரம், சூரியன் மறையும் அந்த அந்திப்பொழுது மாளிகை முழுவதும் ஒரு பொன்னிற ஒளியை பரப்பியிருந்தது. மீரா ஒரு கண்ணாடி கோப்பையில் குளிர்ந்த ஜூஸை ஏந்தி கொண்டு விஸ்வாவின் அறையை நோக்கி நடந்தாள். விஸ்வாவின் அறைக்குள் நுழைந்த மீராவுக்கு ஒரு நிமிடம் பிரமிப்பாக இருந்தது. அந்த அறை ஆதியின் அறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. சுவர்களில் அழகான இயற்கை ஓவியங்கள், அலமாரி முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள், மேஜை மீது கலைநயமிக்க சிலைகள் என அந்த அறையை ஒரு அமைதியான சூழலை கொடுத்தது. மீரா தன் மனதிற்குள், விஸ்வா சார் ரூம் எவ்வளோ அழகாக இருக்கு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரூம் கூட அவரை மாதிரி எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது.
ஆனால் அந்த ஆதி சார் ரூம் எப்போ பார்த்தாலும் இருட்டா பயங்கரமா என்று அவள் யோசிக்க, ஆதியின் அந்த இருண்ட அறையும் அங்கே நடந்த சம்பவங்களும் மீராவின் நினைவுக்கு வந்து அவளை ஒரு கணம் நடுங்கச் செய்தது. விஸ்வா தனது படுக்கையில் அமர்ந்து அவசரமாக தனது ஷூலேஸ்களை கட்டி கொண்டிருந்தான். அவனது முகம் ஒரு பெரிய வேலையில் இருப்பதை உணர்த்தியது. மீரா விஸ்வாவை பார்த்து, சார் ஜூஸ் கேட்டிங்க? ஆமாம் மீரா, அந்த டேபிளில் வச்சிரு, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். என்ன சார், ரொம்ப அவசரமாக எங்கேயோ கிளம்புறீங்க போல என்று மீரா கேட்க, விஸ்வா நிமிர்ந்து ஒரு சிறிய புன்னகையுடன், எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங், ஆதி ஏற்கனவே அங்கே போயிட்டான், நான் தான் லேட், சீக்கிரம் போகணும். சார், நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? தேங்க்ஸ் மீரா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அங்கே டேபிளில் கொஞ்சம் ஃபைல்ஸு அப்புறம் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக அடிக்க வச்சிடுறீங்களா? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க என்று மீரா கூற, விஸ்வா தனது மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான். அந்த பிஸ்னஸ் மீட்டிங் பற்றி ஒரு முக்கியமான நபரிடம் பேசிக்கொண்டிருந்தான். மீரா அந்த மேஜைக்கு அருகே சென்று அந்த ஃபைல்களை அடுக்கத் தொடங்கினாள். அப்போது ஜன்னல் வழியாக பலமான மாலை காற்று உள்ளே நுழைந்தது. மேஜையின் ஓரத்தில் இருந்த ஒரு காகிதம் காற்றில் படபடவென்று சிறகடித்து பறந்தது. மீரா அதை பிடிக்க முயன்றாள். ஆனால் அந்த காகிதம் அவள் கையில் சிக்காமல் தரையோடு தரையாக நகர்ந்து அறையை விட்டு வெளியேறியது. மீரா பதற்றத்துடன் அதன் பின்னால் ஓடினாள். அந்த காகிதம் நீண்ட நடைபாதையில் வழுக்கிக் கொண்டு காற்றில் பறந்தவாறு அந்த தளத்தின் கடைசி அறையின் கதவின் அடியில் போய் நின்றது. அந்த கதவுக்கும் தரைக்கும் இடையே இருந்த மிகச்சிறிய சந்து வழியாக அந்த காகிதம் உள்ளே நுழைந்து மறைந்தது. மீரா அந்த கதவின் முன் வந்து நின்றாள். அந்த இடம் மாளிகையின் மற்ற பகுதியை விட குளிர்ச்சியாகவும் மந்தமாகவும் இருந்தது. என்ன இது, பேப்பர் வேறு உள்ளே போயிடுச்சு, ஏதாச்சும் முக்கியமான பேப்பராக இருக்குமோ, எப்படி எடுக்கிறது என்று மீரா அந்த கதவை தள்ள முயன்றாள். ஆனால் அது பூட்டப்பட்டிருந்தது. ரூம் லாக் ஆகிருக்கு, இது என்ன ரூம்னே தெரியல, அந்த பேப்பர் எப்படி எடுக்கிறது என்று யோசித்தவள் மெதுவாக குனிந்து அந்த கதவில் இருந்த சாவி துவாரத்தின் வழியாக உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். உள்ளே பார்த்த மீராவின் ரத்தம் உறையும் நிலைக்கு சென்றது. அந்த அறை முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது. ஆனால் லேசாக எங்கிருந்தோ வந்த மங்கலான வெளிச்சத்தில் அங்கே சுவர்களில் தொங்கவிடப்பட்டிருந்த ஆயுதங்கள் தெரிந்தன. சில வாள்கள் மற்றும் கத்திகளில் காய்ந்து போன இரத்தக்கரைகள் கருப்பாக தெரிந்தன. மீராவுக்கு உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பித்தது. மூச்சு திணறியது. அவள் கண்களை இன்னும் கூர்மையாக்கி பார்த்தபோது அந்த இருட்டுக்குள்ளே ஒரு நிழல் தெரிந்தது. அந்த உருவம் அசைவற்று இருக்கவில்லை, மிக மெதுவாக ஊஞ்சலாடுவது போல ஆடிக்கொண்டிருந்தது. அந்த இருளுக்குள் யாரோ இருக்கிறார்கள் என்பது மீராவுக்கு தெளிவாக புரிந்தது. பயத்தில் மீராவின் கைகள் நடுங்கின. அவள் அங்கிருந்து ஓட நினைத்தாள். ஆனால் உள்ளே இருக்கும் அந்த உருவம் யார் என்ற திகில் அவளை அப்படியே உறைய வைத்தது. அவளது இதயம் தொண்டைக்குழிக்குள் வந்து துடிப்பது போல இருந்தது. பயத்தில் அவளது உடல் ஒரு நிலையில்லாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏய் மீரா! திடீரென்று பின்னால் இருந்து விஸ்வாவின் அதிகாரமான அதே சமயம் பதற்றமான குரல் கேட்டது. மீரா திடுக்கிட்டு திரும்பினாள். விஸ்வா அவளை கூர்மையாக பார்த்தபடி அங்கே நின்றிருந்தான். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை மறைந்து ஒரு விதமான இறுக்கம் தெரிந்தது. விஸ்வா வேகமாக மீராவின் அருகில் வந்து அவளது மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்தான். ஏய் மீரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இங்கே வந்த? சார், அது அங்கே பேப்பர்லாம் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பேப்பர் காற்றுல பறந்து இந்த கதவு கடியில் போயிருச்சு, அதை எடுக்கத்தான் என்று விஸ்வா அவளது பேச்சை முழுமையாக கூட கேட்கவில்லை. அவள் சொன்ன காரணத்தை காட்டிலும் அவள் அந்த அறையை நெருங்கியதுதான் அவனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவன் அவளது கையை பிடித்து
கிட்டத்தட்ட இழுத்துக்கொண்டு அந்த நடைபாதையை விட்டு தூரமாக அழைத்துச் சென்றான். மீரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பேப்பர் போனால் போட்டும். நீ ஏன் அங்கே போன? உள்ளே எது கேட்டி பார்த்த என்று விஸ்வாவின் குரல் மீராவை இன்னும் பயமுறுத்தியது. விஸ்வா அவளை படிக்கட்டுகளின் அருகே கூட்டி வந்து நிறுத்தினான். சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் மீராவின் கண்களை உற்று பார்த்து மிகவும் தாழ்ந்த குரலில் பேசினான். இங்கே பாரு மீரா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இந்த மாளிகையில் நீ எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த ரூம் பக்கம் மட்டும் இனிமேல் நீ வரக்கூடாது. இந்த பக்கம் ஒரு நிழல் கூட படக்கூடாது. புரிஞ்சுதா மீரா? எதுக்கு சார்? சார், உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே நிறைய இரத்தக்கரை கூட என்று மீரா கூறி முடிப்பதற்குள் விஸ்வா அவளது வாயை ஒரு கையால் பொத்தினான். மீரா, சத்தம் போடாத. உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆதிக்கும் தெரியும். உனக்கு தெரியக்கூடாது. இங்கே பாரு, நீ இந்த பக்கம் வந்ததை ஆதி மட்டும் பார்த்துருந்தான் உனக்கு ஒன்று புதைச்சிருப்பான். நீ இங்கே வந்தது, உள்ளே இருக்கிறத பார்த்தது, இதெல்லாம் ஆதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. இங்கே பாரு, ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த ரூம் பக்கம் நீ வராத என்று விஸ்வா கூற மீராவுக்கு விஸ்வாவின் வார்த்தைகள் ஆறுதலை விட அதிக பயத்தை தந்தன. விஸ்வா அவளை போகச் சொல்லிவிட்டு அவசரமாக தனது காருக்கு சென்றான். மீரா மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கினாள். ஒவ்வொரு படியாக இறங்கும்போதும் அவளது மனம் அந்த அறையையே சுற்றி கொண்டிருந்தது. அவள் பாதியிலேயே நின்று ஒரு முறை அந்த அறையை திரும்பி பார்த்தாள். அந்த பகல் வெளிச்சத்திலும் அந்த அறை மட்டும் ஒரு இருண்ட குகையைப் போல தெரிந்தது. உள்ளே ஆடிய நிழல் யாருடையது? அந்த ஆயுதங்களில் இருந்தது யாருடைய இரத்தம்? ஆதி எதற்காக இப்படி ஒரு அறையை இவ்வளவு ரகசியமாக வைத்திருக்கிறான் என்ற மீராவின் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. அந்த மர்மம் ஒரு கருமேகம் போல அவளை சூழ்ந்து கொண்டது. ஆதி ஒரு கொடூரமானவன் என்று அவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அந்த அறையை பார்த்த பிறகு அவன் அவளது கற்பனைக்கு எட்டாத ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியத்தை சுமந்து கொண்டிருப்பதை மீரா உணர்ந்தாள். அவள் நடுக்கும் கால்களுடன் கீழே சென்று சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். ஆனால் அந்த இருண்ட அறையின் காட்சி அவள் கண்களை விட்டு மறையவில்லை. அன்று இரவு மாளிகை முழுவதும் நிலவிய அமைதி மீராவுக்கு ஒரு விதமான நடுக்கத்தை கொடுத்தது. விஸ்வா கொடுத்த எச்சரிக்கை அவளது காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. சமையலறையில் வேலைகள் முடிந்த பிறகு லக்ஷ்மி பாத்திரங்களை அடுக்கி வைத்து கொண்டிருக்க மீரா மெதுவாக அவரிடம் நெருங்கினாள். அவளது மனதில் இருந்த அந்த மர்ம அறை பற்றிய கேள்வி நெருப்பாய் அவளை துளைத்து கொண்டிருந்தது. மீரா மெல்லிய குரலில், ஆண்டி. என்னம்மா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மீரா, என்ன கேட்கணும்? ஆண்டி, அது மேலே இருக்கே அந்த கடைசி ரூம், அது என்ன ரூம்? அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கு என்று மீரா கேட்டதும் லக்ஷ்மியின் கையில் இருந்த தட்டு தவறி விழ பார்த்தது. அவர் பதற்றத்துடன் சமையலறை வாசலை பார்த்துவிட்டு மீராவை ஒரு மூலையில் இழுத்துச் சென்றார். என்ன ஆண்டி, என்னாச்சு? அடியே, என்ன காரியம் பண்ணியிருக்க? அந்த ரூமை பற்றி இங்கே யாரும் வாயை கூட திறக்க மாட்டாங்க. நீ என்னடானா என்கிட்டயே வந்து கேட்குற? அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு வேற பார்த்துருக்க? ஆதி சாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது, அவ்வளோதான். இல்லை ஆண்டி, நான் வேணும்னு பண்ணலை. விஸ்வா சார் இன்னைக்கு ஃபைல்ஸ்லாம் அடுக்கி வைக்க சொன்னார். அப்போது அதில் ஒரு பேப்பர் பறந்து அந்த ரூம் பக்கம் போயிடுச்சு. அதை எடுக்க பார்த்தேன். அப்போ தான் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஒரே இரத்தக்கரை. அது மட்டும் இல்லை, அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு நிழல் ஆடுற மாதிரி இருந்தது. விஸ்வா சார் கூட என்னை பயங்கரமாக மிரட்டிட்டாரு என்று மீரா கூற லக்ஷ்மி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு மீராவின் கைகளை பிடித்து கொண்டார்.
அவரது கண்கள் ஒரு விதமான பயத்தை வெளிப்படுத்தின. இங்க பாரு மீரா, நான் இந்த மாளிகையில் 5 வருஷமாக வேலை பார்க்குறேன். இப்போ வரைக்கும் அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாருக்குமே அதை பற்றி தெரியாது. இத்தனை வருஷத்தில் ஆதி சார், விஸ்வா சார் 2 பேரை தவிர ஒரு எறும்பு கூட அந்த ரூம் பக்கம் எட்டி பார்க்காது. இன்று லக்ஷ்மி கூற மீரா ஆர்வத்துடன், ஏன் ஆண்டி, அப்படி அங்கே என்னதான் இருக்கு? யாருக்கு தெரியும் மீரா, அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் சில டைம் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்கும். யாரவோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி, அவங்க மரண பயத்தில் கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். ஆனால் அந்த சத்தம் வெளியே மற்றவங்களுக்கு கேட்காத மாதிரி அந்த ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு? அது ஒன்றும் இல்லை, ஒரு நாள் அந்த பக்கம் போனேன், தெரியாமல் அந்த சத்தத்தை கேட்டுட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதுலேருந்து எனக்கு 1 வாரம் தூக்கமே போயிருச்சு. அது என்ன சத்தம்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு அந்த சத்தம். எப்பயாச்சும் நான் பார்த்துருக்கேன், ஆதி சார் அந்த ரூமை திறந்துட்டு வெளியே வருவார். அவர் ஷர்ட்லாம் ஒரே இரத்தக்கரையாக இருக்கும். அவரோட முகம் அப்போ நார்மலான மனுஷன் மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த பக்கமே போகாத. அங்கே இருக்கிற மர்மம் தெரிஞ்சா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உன்னால் இருக்க முடியாது என்று லக்ஷ்மி கூறியதை கேட்ட மீராவுக்கு தலை சுற்றியது. அந்த மாளிகையில் அவள் பார்த்த ஆதிக்கும் லக்ஷ்மி சொல்லும் ஆதிக்கும் இடையே இருந்த இடைவெளி அவளின் பயத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. அந்த அறை ஒரு சிறை கூடமா அல்லது ஆதியின் வக்கிரங்களை கொட்டும் இடமா? அவள் அன்று இரவு தனது அறைக்கு சென்றபோது சுவரில் விழும் நிழலை கூட அந்த மர்ம அறையின் நிழலாகவே பார்த்தாள். அந்த மாளிகையின் இருட்டுக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்கள் அவளது அமைதியை மொத்தமாக திருடி கொண்டன. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.